சூரியன் எஃப்எம் ப்ளே ஆகுது. நான் எடுத்து 93.5 ப்ளே ஆகிறத நான் எடுத்து 100.5 நான் கோயம்புத்தூர் ஃபுல்லாக இல்லை சென்னை ஃபுல்லாக நான் ரீப்ளே பண்ணலாம். முன்னாடிலாம் திருடங்க கார் திருடணும் அப்படின்னா போய் காரை உடச்சி பிரேக் பண்ணி உள்ளே போய் அந்த மாதிரி ஃபிசிக்கலாக தான் திருடினாங்க. இப்போ வேரிங் வித் டிவைஸ் கால் ஹேக் RF1 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டோரை வந்து நம்ம இந்த டிவைஸ் வச்சே அன்லாக் பண்ணிடலாம். டேட்டாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறப்போ எப்படி நம்ம செக்யூர் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல, அந்த கேள்விக்கான விடை என்னவா இருக்கும்? No antivirus will detect that. பட் அதை நீங்கள் இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே இருக்க கோட் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகி உங்கள் கம்ப்யூட்டர் என் கண்ட்ரோல் வந்துடும். இப்போ சார்ஜிங் கேபிள்ஸ் இருக்குது, சே சாம்சங் ஐஃபோன் சார்ஜிங் கேபிள்ஸில் சிம் கார்டு ஃபிட் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. அந்த சிம் கார்டு ஃபிட் பண்ணி நான் வச்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் இப்போ மொபைல் இங்கே வச்சுட்டு போயிட்டா நீங்கள் அதை சார்ஜ் போட்டுருக்கீங்க. இந்த ரூமில் என்ன பேசுகிறீங்கன்னு அந்த சார்ஜர் கேபிள் வச்சு நான் கேட்கலாம். நான் உங்களோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு அனுப்பிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இந்த என்னோட ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாஸை ஹேக் பண்ண முடியுமா? ஓகே, ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுங்களேன். கேமராவில் சும்மா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுங்க. அது எனக்கு இங்கே அப்டேட் ஆயிரும். உங்களுக்கு வர ஓடிபிலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மெசேஜஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ உங்கள் ஃபோனோட கேமரா நான் ஆன் பண்ணியிருக்கேன். பட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கேமரா ஆன் பண்ணதே தெரியாது. பட் பிஹைண்ட் சேர் எதிர்நீச்சல் வித் உங்கள் நவநீத். இன்றைக்கி நம்மளோட எதிர்நீச்சலில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஃபோடெக்லேருந்து திரு சங்கர் சார் இருக்கார். அவர்கிட்ட நிறைய எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் ஹேக்கிங் பற்றி சம்மந்தமான கேள்விகள் நிறைய இருக்குது. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம். ஒருத்தருக்கு தெரியாமல் இன்னொருத்தரோட விஷயத்தை திருடுறது அப்படிங்கிறது தான் ஹேக்கிங் அப்படின்னு ஒரு புரிதல் மக்களுக்கு இருக்குது. ஜென்ரலாக கேட்கும்போது ஹேக்கிங் அப்படிங்கிற டேர்ம் எந்த மாதிரியான ஒரு ரெஃபரலை கொடுக்குது சார்? எத்திக்கல் ஹேக்கர்ஸ் அப்படின்றவங்க வந்துட்டாங்க. நீங்கள் கேட்கலாம் ஹேக்கிங் இட் செல்ஃப் இஸ் ராங், அதில் என்ன கரெக்டாக இருக்குது, எத்திக்கலாக என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா சே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே காந்தி மாதிரி யோசிச்சாங்க அப்படின்னா ஒரு கேஸ் கூட சால்வ் பண்ண முடியாது. தே ஹாவ் டு திங்க் லைக் எ கிரிமினல் விச் டசன்ட் மேக் தெம் எ கிரிமினல். ஸோ ஒரு திருடன் எப்படி வருவான், என்ன பண்ணியிருப்பான்ற அவன் ஆஸ்பெக்ட்லேருந்தே யோசிக்கணும் எல்லாமே. பட் அவங்க அந்த மாதிரி பண்ணுறதில்ல, கெட்டது பண்ணுறதில்ல. ஸோ எத்திக்கல் ஹேக்கர்ஸ் ஆர் தோஸ் ஹூ டூ குட் பை நோயிங் பேட். கண்டிப்பாக கெட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, பட் அது நல்ல விஷயத்துக்காக மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் எத்திக்கல் ஹேக்கர்ஸ். ஓகே, இந்த ஸ்கில் வந்து வித் ரிகார்ட்ஸ் டு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் இது ரெண்டுத்துக்கும் எப்படி வேரி ஆகும்? ஹார்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக ஹேக்கிங் அப்படின்றது நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஹார்ட்வேர் ஹேக்கிங் அப்படின்றது யூ ஹாவ் அ பிகர் டொமைன், அது ஒரு பெரிய கடல் மாதிரி. அது சே வி ஹாவ் ஃபியூ டிவைசஸ். சில டிவைசஸ்க்கு இந்தியாவில் யூஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் இருக்குது, சிலதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் இல்லை. அண்ட் நீங்கள் ஆஸ் ஈவன் தோ யூ ஆர் சர்டிஃபைட் டு யூஸ் தட் உங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இஸ் அ டிவைஸ் கால் ஹேக் RF1 விச் இஸ் அ ஹார்ட்வேர். அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா செல்ஃபோன் டவர்ஸ் ஜாம் பண்ணலாம். ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரிலேட்டடாக நீங்கள் என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணலாம் நம்ம. ஒரு போலீஸ் வாக்கி டாக்கியில் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா யூ கேன் இன்டர்செப்ட் தட். சே 97.5 சூரியன் எஃப்எம் ப்ளே ஆகுது. நான் எடுத்து 93.5 ப்ளே ஆகிறத நான் எடுத்து 100.5 நான் கோயம்புத்தூர் ஃபுல்லாக இல்லை சென்னை ஃபுல்லாக நான் ரீப்ளே பண்ணலாம். ஐ கேன் டூ தட். ஆர் முன்னாடிலாம் திருடங்க கார் திருடணும் அப்படின்னா போய் காரை உடச்சி பிரேக் பண்ணி உள்ளே போய் அந்த மாதிரி ஃபிசிக்கலாக தான் திருடினாங்க. இப்போ வேரிங் வித் டிவைஸ் கால் ஹேக் RF1 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கார் டோரை ஆட்டோமேட்டிக் அந்த லாக் டோர் இருக்குல்ல, ஆன் லாக் ஆஃப் அந்த டோரை வந்து நம்ம இந்த டிவைஸ் வச்சே அன்லாக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அண்ட் ஹார்ட்வேர் ரிலேட்டடாக மற்ற டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சே யூ ஹாவ் அ USB பிளக்இன், பேட் யூஎஸ்பிம்பாங்க. பேட் USB வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த USB நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்றது மொத்த கண்ட்ரோலும் எனக்கு வந்துடும். ஓகே, நீங்கள் அந்த USB பார்க்கறதுக்கு சாதாரணமாக தான் இருக்கும். நீங்கள் அதை ஃபார்மேட் சிப் மாதிரி சாதாரண USB மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை ஃபார்மேட் பண்ணுவீங்க, நீங்கள் அதில் ஃபைல்ஸ் காப்பி பண்ணுவீங்க. ஒரு நார்மல் USB எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவீங்க. நோ ஆன்டிவைரஸ் வில் டிடெக்ட் தட். பட் அதை நீங்கள் இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே இருக்க கோட் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகி உங்கள் கம்ப்யூட்டர் என் கண்ட்ரோல் வந்துடும். ஓகே, இப்போ இன்னும் ரொம்ப அட்வான்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சார்ஜிங் கேபிள்ஸ் இருக்குது, சே சாம்சங் ஐஃபோன் சார்ஜிங் கேபிள்ஸில் சிம் கார்டு ஃபிட் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஓகே, வேற அந்த சிம் கார்டு ஃபிட் பண்ணி நான் வச்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் இப்போ மொபைல் இங்கே வச்சுட்டு போயிட்டா நீங்கள் அதை சார்ஜ் போட்டுருக்கீங்க. இந்த ரூமில் என்ன பேசுகிறீங்கன்னு அந்த சார்ஜர் கேபிள் வச்சு நான் கேட்கலாம். ஓகே, வெளியிலேருந்து. ஸோ ஹார்ட்வேர் ரிலேட்டடாக இருக்குதுன்றது ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இது ஏன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா அது எமர்ஜிங் கான்செப்ட் கால்ட் IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்துருச்சு நமக்கு நிறையா. ஸோ டவுன் த லைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜ், ஏசி எல்லாமே இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆயிருக்கும். உங்கள் வீட்டு நான் திருட வரணும் அப்படின்னா வந்து டோரை உடச்சி நான் தேடி இது பண்ணுன்றது அவசியம் இல்லை. ஐ கேன் ஹேக் இன் டு எனி ஆஃப் யுவர் டிவைஸ் அண்ட் டோரை ஆட்டோமேட்டிக்காக நான் ஓப்பன் பண்ணலாம். பியூராக எல்லாமே இன்டர்நெட் பேஸ்டாக வந்துடும். ஸோ அதனால ஹார்ட்வேர் பேஸ்டான நாலேஜ் வந்து இட் ஷுட் பி தேர். கொஞ்சம் அதை பற்றி அவேர்னஸ் நமக்கு இன்னும் நிறைய வரணும். சார், நம்ம ஹார்ட்வேர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்.
ஸோ இப்போ உங்கள் கையில் இருக்கிறது என்ன மாதிரியான ஹார்ட்வேர்? இது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஹேக் RF1. ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் நான் சொன்ன மாதிரி எல்லா டைப் ஆஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸையும் இது கேப்சர் பண்ணி ரீப்ளே பண்ண முடியும். ஓகே. ஸோ உங்கள் காரோட டோர் லாக் பண்ணி அன்லாக் பண்ணுறதுலேருந்து நான் போய் ஃபிசிக்கலாக உங்கள் காரை உடச்சி திருடுன்றது இல்லை, இதை வச்சே அன்லாக் பண்ணிடலாம் எந்த விதமான காராக இருந்தாலும். ஹை அண்ட் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு கண்ட்ரோலே பண்ணலாம், ஒரு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு கார் ஸ்டேரிங் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணலாம். அந்த மாதிரி செல்ஃபோன் டவர்ஸ் ஜாம் பண்ணுறது, வாக்கி டாக்கில் யாராவது பேசினாங்கன்னா இன்டர்செப்ட் பண்ணுறது, ஒரு FM ரேடியோ சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே whatever you want to do you can do. சாஃப்ட்வேர்ஸில் ரொம்ப காமனான விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு லிங்க் அனுப்பிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு டக்குன்னு உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டேட்டாஸ் எல்லாத்தையும் டெஃப்ட் பண்ணுறதுங்கிறது நம்ம ரொம்ப காமனாக கேள்விப்பட்டிருப்போம். பட் ரொம்ப அன்காமனான ஒரு சாஃப்ட்வேர் ஹேக்கிங் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இப்போ எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. என்னன்னா லிங்க் அமிச்சா நமக்கு பார்த்து கிளிக் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ நவ் ஐ யூஸ் a technique called ஸ்டெக்னோகிராஃபி. ஸ்டெக்னோகிராஃபி யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த லிங்கை ஒரு இமேஜுக்குள்ளே ஹைட் பண்ணுறேன். ஓகே. இப்போ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒரு இமேஜ் வருது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓப்பன் பண்ணுவீங்க இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஓப்பன் பண்ணுவீங்க, அந்த இமேஜ் ஓப்பன் ஆகும், ஓகே பார்த்துட்டு யூல் மூவ் ஆன். பட் அந்த இமேஜுக்கு உள்ள ஐ கேன் ஹைட் URL, ஐ கேன் ஹைட் .exe, ஏதோ ஒரு ஃபைல் நான் ஹைட் பண்ணி வைக்கலாம். ஸ்டெகனோகிராஃபி அப்படின்றது இட் இஸ் ஆர்ட் ஆஃப் ஹைடிங் சம்திங் இன்டு சம்திங். ஸோ அந்த மாதிரியான அட்டாக்ஸ் இப்போ வந்துட்டு இருக்கு. இன்னொன்று இப்போலாம் நீங்கள் எதையாவது போய் ஒரு வெப்சைட்டில் போய் ஏதாவது கிளிக் பண்ணாதான் ஏதாவது நடக்கும் அப்படின்றதுலாம் கிடையாது. இஃப் யூ மூவ் யுவர் மவுஸ் ஆன் மவுஸ் ஓவர் அப்படிம்பாங்க. உங்கள் மவுஸை மூவ் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகலாம் பேக்ரவுண்டில், ஆர் இன்னொரு சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகலாம். நீங்கள் சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, எதுவுமே கிளிக் பண்ண மாட்டீங்க, பட் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சைட் இன்னொரு டேப்ல ஓப்பன் ஆயிருக்கும். ஏன்னா பிகாஸ் யூ வுட் ஹவ் மூவ்ட் யுவர் மவுஸ். ஓகே. ஸோ அது ஆன் மவுஸ் ஓவர் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி புதுசாக டே பை டே நிறைய டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் அட்டாக்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. நீங்கள் வந்து ஈஸியாக வாட்ஸ்அப் அண்ட் சோஷியல் மீடியாஸை ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது ஒரு சேலஞ்சாகவே நான் எடுத்துக்கிறேன். இது லைக் ரொம்ப ஈஸியான டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக நான் உங்களோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு அனுப்பிச்சிருக்கேன். ஓகே. ஸோ இந்த என்னோட ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாஸை ஹேக் பண்ண முடியுமா? ஓகே. ஒரு சின்ன ஒரு இது உங்களை டேட்டாவை ஹேக் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஃபோனோட ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து பண்ணலாம். அதை எடுக்க முடியுது அப்படின்னா என்னால் எல்லாமே எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் திருப்பி உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு லிங்க் மட்டும் அனுப்பிச்சிருக்கேன். ஓகே. இஃப் யூ கேன் கிளிக் தட் லிங்க், சும்மா அதை கிளிக் மட்டும் பண்ணுங்கள். ஓகே. grabify.link அப்படின்னு ஒரு லிங்க் வந்திருக்கு. சும்மா அதை கிளிக் மட்டும் பண்ணுங்க. எஸ். கிளிக் பண்ணால் என்ன வருதுன்னு மட்டும் காமிங்க எல்லாத்துக்கும். ஃபைன். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு வந்திருக்கு. ஹாப்பி நியூ இயர். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டும் வரல, பிகாஸ் ஐ எம் சென்டிங் யூ லிங்க். அந்த லிங்கை பார்த்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பி நியூ இயர் வந்திருக்கு, யாரோ நியூ இயர்க்கு விஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பட் நவ் ஐ ஹேவ் யுவர் IP அட்ரஸ். நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்போட வெர்ஷன், நீங்கள் யூஸ் பண்ணுறது ஆண்ட்ராய்ட் மொபைல் OnePlus A6010. நீங்கள் யூஸ் பண்ணுறது ஓகே இட் இஸ் ACT Corp Airtel Atria Convergence Technologies Private Limited. ஓகே. ஸோ நீங்கள் இருக்க லொக்கேஷன் சென்னை. ஓகே. இது வந்து IP லாகிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம என்ன பர்பஸ் கூட யூஸ் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபோட்டோஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நான் இதே மாதிரி ஒரு லிங்க் அனுப்பலாம். ஓகே. உங்கள் வாட்ஸ்அப் சேட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பண்ணலாம். ஸோ சும்மா ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக தான் இதை பண்ணி காமிச்சேன். ஓகே. சாதாரண ஒரு காமன் மேன் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற காமன் மேனோட ஃபோன் டேட்டா, அவன் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் யாரோ ஒருத்தர் எங்கேருந்தோ இன்னொரு விண்டோலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களால் நிச்சயமாக சொல்ல முடியுமா? சொல்லலாம் கண்டிப்பாக. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் சாட் ஹிஸ்ட்ரியை சேவ் பண்ணுறீங்களா சேவ் பண்ணலையான்றது ஒன்று பார்க்கணும். நீங்கள் வாட்ஸ்அப் ஹிஸ்ட்ரி பேக்கப் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் டேட்டா பேஸ்க்குள்ள பேக்கப் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா message.db.trip ஃபைலில் சேவ் ஆகும். இட் இஸ் என்கிரிப்டட் ஃபைல். அந்த என்கிரிப்டட் ஃபைலை நான் ஃபிசிக்கலாக ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா எடுத்து என் மெயிலுக்கு அனுப்பிச்சிக்கலாம். பட் இட் இஸ் என்கிரிப்டட் ஃபைல், அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு கீ வேணும். அந்த கீயும் இட் இஸ் ஆல்சோ இன் யோர் மொபைல். ஸோ அந்த கீயும் ப்ளஸ் என்கிரிப்டட் ஃபைலும் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஐ கேன் வியூ யுவர் வாட்ஸ்அப் மொத்த சாட் ஹிஸ்ட்ரியும் நான் பார்க்கலாம். இதில் என்ன ஒரு ரொம்ப இது பண்ணுற விஷயம் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய சேட் எடிட் பண்ணி வச்சிருப்பீங்க, யார் கூட பண்ண சேட்டை டெலிட் பண்ணியிருப்பீங்க, ஆர் யூ வுட் ஹவ் டெலிட்டட் ஃபியூ மெசேஜஸ், ஏதாவது இமேஜஸ் அதுமாதிரி டெலிட் பண்ணி வச்சிருப்பீங்க. பட் அது பேக்கப் எடுத்து வச்சிருக்கு பார்த்தீங்களா, இட் இஸ் அன்சென்சார்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் வாட்ஸ்அப் சேட். அதில் எல்லாமே இருக்கும். ஸோ இது தெரிஞ்சு யாரும் மொபைலை கையில் கொடுத்து மற்றவங்கள்ட்ட கொடுத்து ஆக்சஸ் பண்ண விட போகிறதில்ல. ஸோ வித் மை லிட்டில் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, ஐம் கோயிங் டு ரைட் அ ஸ்கிரிப்ட். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி என் வெப்சைட்டில் ஹோஸ்ட் பண்ண போகிறேன். அந்த வெப்சைட்டில் ஹோஸ்ட் பண்ணி அந்த வெப்சைட்டோட லிங்கையோ இல்லை அந்த லிங்க் எடுத்து ஒரு இமேஜ்குள்ளேயோ வச்சு உங்களுக்கு அனுப்ப போகிறேன். ஒன்ஸ் யூ கிளிக் தட் இமேஜ் இல்லை ஒன்ஸ் யூ கிளிக் தட் லிங்க், அது போதும் எனக்கு போத் யுவர் வாட்ஸ்அப் டேட்டாபேஸ் ஹிஸ்ட்ரி, அந்த சாட் மொத்தமாக என்கிரிப்ட் ஆகிடும். அந்த என்கிரிப்டான ஃபைலும் ப்ளஸ் கீ ரெண்டுமே எக்ஸ்போர்ட் ஆகி என்னோட இமெயிலுக்கு வந்துடும். என்ன சொல்கிறாருன்னா, இங்கே நான் யூஸ் பண்ணுறது அங்கே ரெக்கார்ட் ஆகும். அதாவது நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இன்டெரக்டாக இன்னொரு விண்டோலேருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ நான் பண்ணுறேன், அதை நீங்கள் கண்டிப்பாக ஆஃபீஸாக பார்க்கணும். கேமரா ஆன் பண்ணியிருக்கீங்க. யா
கேமரா ஆன் பண்ணி ஏதோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஃப்ரண்ட் கேம் ஆன் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இப்போ இந்த ஃப்ரண்ட் கேம் ஆன் பண்ணுறது நான் இங்கேருந்து உங்கள் கேமராவை உங்கள் பர்மிஷன் இல்லாமல் நானே ஆன் பண்ணி நானே பார்த்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் பார்க்கலாம், அதுவும் பண்ணலாம். ஆர் உங்கள் ஃபோட்டோஸ், இப்போ நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஐ கேன் ஆக்சஸ் யுவர் ஃபோட்டோஸ். இப்போ நீங்கள் கரண்ட்டாக எடுத்த ஃபோட்டோ ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுங்களேன், கேமராவில் சும்மா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுங்க, அது எனக்கு இங்கே அப்டேட் ஆயிரும். ஸோ நீங்கள் இப்போ எடுத்த ஃபோட்டோ ஸோ இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு அட்டாக்கராக இருந்துட்டு ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது இப்போ நீங்கள் மொபைல் எடுத்து நீங்கள் எங்கே வேணால் போங்க, உங்களுக்கு வர ஓடிபிலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மெசேஜஸ் நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ என்னென்ன ஓடிபி வந்திருக்கு அப்படின்றத நான் மானிட்டர் பண்ணலாம். ஒரு என்னென்ன மெசேஜஸ் ஐ கேன் சென்ட் a spoofed SMS from your number. உங்கள் பர்மிஷன் இல்லாமே நீங்கள் யாருக்கோ மெசேஜ் அனுப்பிச்ச மாதிரி நான் இங்கேருந்து அனுப்பலாம். ஸோ தட் கேன் ஹேப்பன். அந்த மாதிரி உங்கள் கான்டாக்ட்ஸ், உங்கள் கால் லாக்ஸ், நீங்கள் யார்கிட்ட இப்போ கரண்ட்டாக பேசுனீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றத நான் பார்க்கலாம். ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட். இங்கேருந்து நான் ஏதாவது ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஐ கேன் டூ தட். இல்லை காப்பி பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ஃபோனில் என்ன பண்ணாலும் ஃபோனில் என்ன, இப்போ உங்கள் ஃபோனோட கேமராவை நான் ஆன் பண்ணியிருக்கேன். பட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கேமரா ஆன் பண்ணதே தெரியாது. பட் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேமரா ஆன் பண்ணி. இதே ஃப்ரண்ட் கேம் ஆன் பண்ண அப்படின்னா இப்போ உங்கள் மூஞ்சி நான் பார்த்துட்டு இருக்கேன். சே இட் இஸ் ரெக்கார்டட் ஹியர். ஆனால் அந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா there will be no notification. இருக்கு, கேமரா ஆன் பண்ண தெரியாது, எதுவுமே தெரியாது. பட் ஐ கேன் ஸ்டில் see what you are doing here. ஓகே, ஸோ இது நடக்கும் அப்படின்றது தெரியணும் நமக்கு. ஒரு அட்டாக்கர் இதெல்லாம் பண்ணலான்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா it will be safe for us.